Vanakkam, my dear students. So, welcome back to Xylem Plus One and Plus Two channel. And myself, Vanish, I'm a chemistry faculty at Xylem. So, நீங்க போர்டு எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், ஆர் ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரிப்பீட்டர்ஸா நீங்க படிச்சுட்டு இருக்கலாம், இல்ல ரிப்பீட்டர்ஸா இருக்கலாம். எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டில் இந்த நீட் அப்படிங்கிற காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்றாங்க. அன்பார்ச்சுனேட்டா என்ன பண்ண முடியல, அவங்களால ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியாதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா ரிப்பீட்டர்ஸா ட்ரை பண்றாங்க. சிலர் வந்து ரிப்பீட்டர்ஸா ட்ரை பண்றாங்க. ஈவன் நவடேஸ் ரிப்பீட்டர்ஸும் இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு இந்த செஷன்ல சாலிடா பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடியும் ஒரு 6 மாசம் சாலிடா இருக்கு. ஸோ இந்த 6 மாசத்துல உங்களோட ப்ரிப்பரேஷனை உங்களால அடுத்த லெவல் கொண்டு போய் உங்களுடைய நீட் எக்ஸாமோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியுமா? ஸோ இந்த கேள்விக்கான பதிலை தான் இந்த செஷன் நான் சொல்ல வந்திருக்கேன். அண்ட் உங்களுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு சர்ப்ரைஸை இந்த செஷனை நான் ரிவீல் பண்ண போறேன். அது என்னன்னு பார்க்கலாம். எஸ், ஸோ செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் ஃபாலோட் பை இந்த செஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம லைக் போட்டுருங்க. ஸோ நான் உங்க முன்னாடி பாத்தீங்கன்னா நீட் 2026, எஸ் அப்கோர்ஸ் இந்த செஷன் முழுக்க நீட், ஓகே, நீட்டை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கானது. ஸோ எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா நீட் 2026க்கு சாலிடா ஒரு 6 months இருக்கு. ஸோ இந்த 6 monthsல நீங்க உங்களுடைய பேசிக் நாலேஜ் என்ன, +1ஓட பேசிக் ஐடியாஸும் வேணும், +2ஓட நியூமரிக்கல் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸும் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த ஓவரால் விஷயத்தை நீங்க இந்த 6 months டைம் கேப்புக்குள்ள எஃபிஷியண்டாகவும் பெர்ஃபெக்டாகவும் ஃபினிஷ் பண்ண முடியுமா? ஸோ இதுக்கான பதில் என்னன்னு பார்க்கலாமா? ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, டெஃபினட்டா சார், ஆக்சுவலி ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபார் போர்டு எக்ஸாம். ஸோ நான் போர்டு எக்ஸாம் படிச்சுக்கிட்டா நீட்டுக்கு படிக்கிறேன். இப்போ இருக்க சுச்சுவேஷன்லாம் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, 6 மாச கேப்ல என்னால் முடியாது. ஸோ நான் என்ன திங்க் பண்றேன்னா, எனக்கு ஒன்ஸ் வரக்கூடிய நீட் எக்ஸாமை நான் ஒரு ஃப்ரெஷராக நான் எழுதிக்கிட்டு நான் ரிப்பீட்டரா 1 year எங்கேயாவது படிச்சுக்கிட்டு ஒரு கோச்சிங் சென்டர் சேர்ந்து படிச்சுக்கிட்டு அப்புறமா நான் கிளியர் பண்ணி நான் எம்பிபிஎஸ் காலேஜுக்கு போறேன், ஓகே, எம்பிபிஎஸ் சீட் வாங்குறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கலாம், அது தப்பெல்லாம் கிடையாது. பட் நீங்க 1 year இதுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த டைமை கொஞ்சம் யோசிச்சு ப்ராப்பரா பிளான் பண்ணி நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ப்ரெஷராகவே நீங்க நீட்டை கிளியர் பண்ண முடியும். இது அவ்வளவு கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெஷராகவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நீட் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இட்ஸ் நாட் தட் மச் டிஃபிகல்ட், ஓகே. ஏன்னா நீங்க ஆல்ரெடி லைன்ல தான் இருக்கீங்க, 12ஆம் கிளாஸ் போர்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் அதுல இருந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட தான் தேவை. ஸோ இந்த 6 months இப்போ நீங்க ஃப்ரெஷரா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த 6 months வந்து ரொம்பவுமே குரூஷியலான ஒரு டைம். ப்ராப்பரான ஒரு பிளானிங், ப்ராப்பரா அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா ஐ எம் ஷுவர் தட் நீங்க நினைக்கிற மார்க்ஸை இந்த 6 months ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு எடுத்து தரும். எஸ், தட்ஸ் ரைட். ஸோ 6 months இட்ஸ் டெஃபினெட்லி இட்ஸ் ஃபைன், ஓகே. காரணம் இங்கே பாருங்க, டோட்டலா ஒவ்வொரு வருஷமுமே ஒரு அப்ராக்சிமேட்டா தான் இங்கே நம்ம டேட்டா கொடுத்துருக்கோம். 25 lakhs, ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு என்ன எழுதுறாங்க, நீட் எக்ஸாம் எழுதுறாங்க ஆல் ஓவர் த இந்தியா. ஸோ அதுல எக்ஸாக்டா எவ்வளவு மெடிக்கல் சீட்டு தான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.1 or 1.2 கிட்ட வந்துருச்சு, ஓகே. ஸோ 1.2 lakhs எம்பிபிஎஸ் சீட்டு இருக்கு வச்சுக்கோங்க. அரௌண்ட் ஒரு 800 and something நம்பர் ஆஃப் காலேஜஸ் இருக்கு, மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. அதுல இருந்து உங்களுக்கு ஒரு 1.2 lakhs or 1.1 lakhs அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு மெடிக்கல் சீட் இருக்கு. இப்ப பாருங்க, ஸோ இங்க காம்படிஷன் எடுக்கும்போது 20 பேத்துல ஒரு ஆளுக்கு தான் எம்பிபிஎஸ் சீட். இதுல வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இன்க்ளூட் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஸோ 20 பேர்ல ஒரு ஆளோட சீட், மெடிக்கல் சீட். ஸோ நெக்ஸ்ட், ஸோ லெஸ் தென் 1.1 minutes per question. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஏன் இந்த எக்ஸாம் வந்து டஃபா இருக்குங்கிறதுக்கு ஒரு மெயினான ரீசன் வந்து கொடுக்குற டைமுக்குள்ள நீங்க கம்ப்ளீட் பண்ணணும், அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, நீ எவ்வளவு மார்க் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 மேல மார்க் எடுக்கணும். நீங்க 600 மேல வரக்கூடிய இனிமேல் வரக்கூடிய நீட் எக்ஸாம்ல நீங்க 600க்கு மேல நீங்க மார்க் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸே உங்களுக்கு கிடைச்சிடும், ஓகே. ஸோ நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 600 above, ஓகே. அண்ட் எக்ஸாம்ஸ் வரும் போகும், பட் உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்க பெர்ஃபெக்டா பண்ணீங்கன்னா எல்லா எக்ஸாம்ஸுமே உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்க முடியும். உங்களோட நீங்க பெர்ஃபெக்ட் பண்ண வேண்டியது உங்களுடைய பிளான் அண்ட் ப்ரிப்பரேஷன், சரியா? ஸோ இந்த 2 விஷயமே ஒழுங்கா இருந்துச்சுன்னா நிறைய பேர் இந்த பிளான் அண்ட் ப்ரிப்பரேஷன் அந்த ப்ரிப்பரேஷன் ஒழுங்கா இல்லாத பட்சத்துல நீங்க இப்போ இந்த 6 months இருக்குல்ல, இந்த 6 monthsங்கிறது ஒரு மித்தா தான் இருக்கும். அதுல லைக் கைண்ட் ஆஃப் எப்படி சொல்றது, பாஸ் பண்ணவே முடியாது உங்களால். நீங்க
6 மாசம் ஒழுங்கா நீங்க படிச்சாலும் சரி, பட் ப்ராப்பரான ஒரு பிளானிங்கே இல்ல, ப்ராப்பரா அதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணல, ஸோ ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இல்லைன்னா டெஃபினட்டா சொல்றேன், இந்த 6 months நீங்க செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணும்போது யூ வில் ஃபேஸ் லாட் ஆஃப் டிஃபிகல்டிஸ். ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இப்போ ஃப்ரெஷரா நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க, யூ ஆர் ஃப்ரெஷர். ஸோ இந்த 6 months நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷனை எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும், சிலபஸ் எடுத்து அதை கோ த்ரூ பண்றதுக்குள்ளேயே 1 month ஓடி போயிடும். அண்ட் அந்த இம்பார்ட்டன்ட் எது, நான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்குள்ள 2 month ஓடி போயிடும். ஸோ இப்படிப்பட்ட டிஃபிகல்டிஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவீங்க, ரைட்? டெஃபினட்டா. பட் இந்த டிஃபிகல்டிஸ் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்றதுக்கு சிலர் உங்க கூட இருந்தா எப்படி இருக்கும்? There are certain mentors, they will guide you to prepare your 6 months. Yes, it's there. Okay, so அதை பத்தி தான் இந்த செஷன்ல நான் சொல்ல போறேன். ஸோ உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு மென்டர்ஷிப், ப்ராப்பரா கைட் பண்றதுக்கு ஒருத்தங்க இருக்கிறாங்க, ப்ராப்பரான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஏதாவது நீங்க சால்வ் பண்ணுங்க, இதை இப்போ சால்வ் பண்ணுங்க, இதை எப்படி பண்ணுங்க அப்படின்னு கைட் பண்றதுக்கு உங்களை சுத்தி கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா ஐம் ஷுர் இந்த 6 months இட்ஸ் நாட் அ ஈஸி ஒன். Okay, yeah, this 6 months it's not a easy one, but if you have a proper guidance it will become easy. Yes, உங்களுடைய 6 month ஜேர்னி இருக்குல்ல, உங்களோட ப்ரிப்பரேஷன், ஸோ நீங்களா பண்ணும்போது டெஃபினட்டா யூ வில் ஃபேஸ் லாட் ஆஃப் டிஃபிகல்டிஸ். உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் தேவைப்படும். ஓகே, இல்லை உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கிடைக்குது அண்ட் டீச் பண்றதுக்கு பர்சன்ஸ் இருக்கிறாங்க, மென்டர்ஸ் இருக்கிறாங்க, அப்படிங்கிற பட்சத்துல இந்த 6 மாச பிளான் உங்களுக்கு ஃபார் எனஃப் டு கெட் அ சீட் இன் நீட் 2026. சரி, அதுக்கான ஒரு பேட்ச் நம்ம ஜைலம் லான்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பேட்ச் தான் ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச். அண்ட் இந்த பேட்சோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த 6 months டெய்லியுமே உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஒன்ஸ் லைவ் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெக்கார்டட் செஷன் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அவைலபிள், தென் பர்சனலைஸ்ட், நான் சொன்ன மென்டார்ஸ் தேவை, அந்த மென்டார்ஸ் இங்க கொடுத்துருவாங்க. அண்ட் உங்களுக்காக சம்டைம்ஸ் உங்களுக்கு நிறைய டவுட் வரும், இதை யாருக்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல, பட் டக்குன்னு எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பர்சனலா ஒரு பாட் கொடுத்துருவாங்க. ஓகே, ஒரு ஏஐ கொடுத்துருவாங்க. அந்த ஏஐ கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா காம்படிட்டிவ் பேஸ்டா இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுக்கும் அது பர்ஃபெக்டான ஆன்சர் உங்களுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட், கிரேட் இந்தியன் பேட்டில்ஸ், உங்களுக்கு ஜிஐபி அண்ட் ஆல் இண்டியா டெஸ்ட் சீரிஸ், இதுல எல்லாத்தோட ஆக்சஸுமே இந்த ஒரு பேட்ச் உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ உங்களோட 6 month ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு பேஸா தேவைப்படக்கூடிய விஷயங்கள் இதுதான். இது இருந்துச்சுன்னா இதுக்கு அடுத்த லெவல் உங்களுடைய ஓன் எஃபோர்ட். சரி, பார்க்கலாம். 6 months சாலிடா 180 days இருக்கு, கரெக்டா? ஸோ இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹவர்ஸும் நீங்க பிளான் பண்ண வேண்டியது. நீங்க உங்களுடைய பெர்ஃபெக்டான பிளானை நீங்க கொடுக்கணும். அதை சப்போர்ட் பண்றதுக்கான பேட்சை தான் நம்ம ஜைலம் உங்களுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இவங்க எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல ஜைலம்ல படிச்சு இப்போ மெடிக்கல் காலேஜ்ல அட்மிஷன் வாங்கின ஸ்டூடெண்ட். இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங்ல இருக்கிறாங்க. ஒன்ஸ் அவங்களும் கன்ஃபார்ம் ஆகிற பட்சத்துல இந்த ஸ்கிரீன் இருக்குல்ல, இந்த ஸ்கிரீன் இன்னும் ரொம்ப பெருசாயிடும். இவங்கெல்லாம் நம்ம தமிழ் பேட்ச்ல படிச்ச பசங்க, ஓகே, நாட் கேரளா பேட்ச். ஸோ இங்க நீங்க பார்த்த பசங்க எல்லாமே தமிழ் பேட்ச்ல படிச்சு இப்போ மெடிக்கல் காலேஜ்ல அட்மிஷன் வாங்கின பசங்க தான். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பேட்சோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல 6 months பேட்ச்ல இந்த பேட்ச் தான் நம்பர் 1. பாருங்க எவ்வளோ. ஸோ 8499. எஸ், இதுக்கு மறக்காம நீங்க என்ன பண்ணணும்னா, இதுல ஒரு கூப்பன் கோட் இருக்கும், DOC 2026. அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி இந்த ஃபீஸுக்கு இது மாறிடும். அண்ட் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க உங்களுடைய பேட்ச் இருக்குல்ல, பேட்ச் வரக்கூடிய அக்டோபர் 6th இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இது ஆன்லைன். இப்போ ஆஃப்லைன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஓகே, என்னன்னா ஆன்லைன் பேட்ச்ல 2 கேசஸ் இருக்கு. ஒன்று உங்களுக்கு டேப் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, மெட்டீரியல்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஃபீஸ் இருக்கும். தட்ஸ் யுவர் சாய்ஸ். ஓகே, இட்ஸ் நாட் அ பிக் திங். Yeah, this is that tab. Next, உங்களுக்கு என்னன்னா ஆஃப்லைன்ல நீங்க நம்மளுடைய ஜைலம் ஆஃப்லைன். சார், நான் வந்து ரிப்பீட்டரா இருக்கிறேன், பட் நான் செல்ஃப் ஸ்டடி தான் படித்தேன். பட் ஸ்டில் எனக்கு இந்த 6 மாசம் எனக்கு கொஞ்சம் கூட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு என்வரான்மெண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். ஸோ ஏதாவது ஆப்ஷன் இருக்கானா? எஸ், இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் உங்களுக்கு ஆஃப்லைன்லையும் அவைலபிளா இருக்கு. அது எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலி, இந்த 3 இடத்துலையும் ஜைலத்தோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. அங்க இந்த பேட்சஸ் நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க ஜாயின் பண்ண வேண்டிய, நீங்க உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்க டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அண்ட் மறக்காம இந்த நம்ம சேனல்லாம் இருக்குல்ல, நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபியூச்சர்ல தேவைப்படுதுன்னு நினைச்சீங்கன்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கும் லிங்க் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டோன்ட் ஃபர்கெட், இஃப் யூ வாண்ட் ப்ரிப்பேர் சம்திங், ஜஸ்ட் ஃபோக்கஸ் புள்ளி. ஓகே, ஸோ எஃபோர்ட் போடுங்க, ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். டேக் கேர் யுவர் செல்ஃப். பாய்.